சுந்தரி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அனு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு உள்ளே போய் சொல்கிறாங்க, அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே அப்படியே ஆகாஷோட அப்பாவுக்கு கோவமாக வருது. வெளியே வந்து நிற்கிறாரு. எதுக்கு நீங்கள் வந்த, ஏன் வந்த அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க இப்படி பேசுகிறீங்க, எனக்கு தாலி கட்டியிருக்கீங்க, ஒரு பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் ஏன் வந்தேன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. ஆமாம், உன்னெல்லாம் யார் சேர்ப்பா, நீ பண்ண தப்புக்கு உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளேயே விட முடியாது அப்படின்னு கோவமாக பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், யார் பேச்சும் கேட்டுட்டு என்னை இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முரளியும் சொல்கிறாரு, பாவம் அவங்கள உள்ளே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கண்டிப்பாக சுந்தரி, நீ வீட்டுக்குள்ளே வர அலோ பண்ணவே மாட்டேன். அப்படியே அணு கூப்பிடுறாங்க. இங்கே பாருமா, உங்கள் அத்தையை வீட்டுக்குள்ளே விடுன்னு மட்டும் தயவு செய்து என்கிட்ட நீ சொல்லிடாத. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக கிடையாது. அவள் வீட்டுக்குள்ளே வந்தால் நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் உள்ளே போங்க, யாருமே பேசக்கூடாது, உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இங்கே பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. நான் வீடேறி வந்திருக்கேன், என்னை வெளியே போகணும்னு சொல்கிறீங்க. இனிமே நீங்களே வந்து கூப்பிட்டாதான் நான் வருவேன், நானாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து போகிறாங்க. போ, நீ உன்னெல்லாம் நான் தேடி வரவே மாட்டேன் அப்படின்னு ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அபியும் உள்ளே போகிறாரு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்போ அபி கேட்குறாங்க, என்ன ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன உங்கள் அத்தையை உள்ளே விடலைன்னு ஏதாவது கோவமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு பேசிக்காகவே கொஞ்சம் இறக்க குணம் அதிகம். எனக்கு அவங்க வராதது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அபி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. கை தட்டி அப்படியே சிரிக்கிறாங்க. என்ன, எதுக்காக நீ இப்படி சிரிக்கிற அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. இல்லை, இப்போ ஒரு காமெடி பண்ணீங்களே, அதுக்காக தான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு அபி சொல்கிறாங்க. காமெடியா? நான் என்ன சொன்னேன்? நீங்கள் தான் சொன்னீங்களே இறக்க குணம் உங்களுக்கு அதிகம்னு. உங்களுக்கு இறக்க குணம் அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சரி, சிரித்து முடிச்சிட்டியா? ஆமாம், நாம் கொடுத்த கிஃப்ட்டை அபி ஓப்பன் பண்ணவே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஆமாம், உனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, நீ ஓப்பன் பண்ணலையா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. அந்த கிஃப்டா யாருன்னே தெரில, அதனால தான் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அபி, உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன், என் மனசு முழுக்க நீ தான் இருக்க. நான் உனக்காக சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு நான் கிஃப்ட்டு கொடுத்தா அதை நீ ஓப்பன் பண்ணியே பார்க்க மாட்டேன். உனக்கு அந்த முரளி கொடுத்துருப்பானோ யாரோ கொடுத்துருப்பாங்களோ நீ யோசித்து தான் ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அபி. கண்டிப்பாக நான் உனக்கு அடுத்த கிஃப்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறாரு. அபி அப்படியே வந்து உட்காந்துட்ருக்காங்க. இல்லை, அப்பா வந்து கடை வாங்க போகிறாராம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியா, சூப்பர் சூப்பர், பணம் ஏதாவது வேணுமா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அந்த கடையை மட்டும் அப்பா வாங்கிட்டா நான் வீட்டுக்கு போன உடனேயே கண்டிப்பாக அணுக்கு ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சு கொடுத்துருவோம், பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்ன அபி, என்னை விட்டு போகிறதுல நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. பின்ன உங்களை விட்டு போனால் எனக்கு சந்தோஷம் தானே. எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மா, அப்பா, அத்தை எல்லாருமே என்னை நல்லா பார்த்துப்பாங்க. இது வரைக்கும் நான் அழுததே கிடையாது தெரியுமா. நான் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு அங்கே போகிறதுனா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஆனால் ராகவோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறுது. ஒரு மாதிரி இப்படி டல்லாக இருக்காரு. ஏன் அபி, என்னை விட்டு போகணும்னு நீ நினைக்கிற? நான் கண்டிப்பாக உன்னை விடவே மாட்டேன். நீ தான் என்னோட பொண்டாட்டி, என் மனசு முழுக்க நீ தான் இருக்க. இனிமேல் என்னோட காதலை எப்படி வெளிப்படுத்துகிறேன்னு பாரு. கண்டிப்பாக என்னை விட்டு உன்னை நான் போக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. அபி அப்படியே வராங்க. சரி படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் படுத்து தூங்குறாங்க. அங்கேருந்து ஆஃபீஸ் போகிறாங்க. அபி போயிட்டு எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருக்காங்க. அக்கா, ஆர்டரெல்லாம் சூப்பராக முடிச்சிருக்கோங்க்கா, அவங்க சொன்ன டைமுக்கே நம்ம ஆர்டரை கொடுத்துருவோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்கிறாங்க. சூப்பர் அபி, சூப்பர், அதனால தான் நாங்கள் இங்கே வேலை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேயும் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கே பேசிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து வராரு வாட்ச்மேன். வந்துட்டு, என்னம்மா உனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு அபி கையில் கொடுக்குறாரு. அபி அந்த கிஃப்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தவொடனே யார் அனுப்பியிருப்பா, வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, அதே மாதிரி இங்கே பொட்டிக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ராகவ் இது எல்லாமே அப்படியே தள்ளி நின்று பார்த்துட்ருக்காரு. எப்படியாவது அபி அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அபி அந்த கிஃப்ட்டை அப்படியே பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணவே இல்லை. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வைக்கிறாங்க. ராகவ் அங்கேருந்து பார்க்குறாரு. ஏன் அபி நீ இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேன்? உனக்காக நான் பார்த்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அதை யாரோ கொடுத்தாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரிக்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அபி அப்படின்னு சொல்லிட்டு அபியே பார்க்குறாரு. உன்னை எப்படியாவது நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், எப்படியாவது என் மனசில் கற்று சொல்லணும்னு நான் நினச்சா நீ ஏன் அபி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு அப்படியே அபியே பார்த்துட்ருக்காரு. அப்போ லாவண்யா வராங்க. ராகவ்
அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் ராகவ் திரும்பி பார்க்கவே இல்லை. அபியே அப்படி வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாரு. லாவண்யா பார்க்குறாங்க. வா ராகவ், மீட்டிங் இருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எதுக்காக அபி இந்த ராகவ் இப்படி பார்க்குறான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யாவுக்கு அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. வா ராகவ், அங்கே மீட்டிங் டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. எதுக்காக ராகவ் வந்து இப்படி பார்த்துட்ருக்காரு, அந்த அபி 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 அவ்வளோ மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவம் வருது. ஆகாஷ் வீட்டுக்கு வராரு. வந்தோடனே வீட்டில் பாட்டி எல்லாருமே இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். அஞ்சலி அக்காவோட அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாயிடுச்சு, அவங்க வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷப்பா, அஞ்சலி வீட்டுக்கு வந்தாலே போதும், எல்லாமே சரியாயிடுச்சு இல்லை அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆகாஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்போ 70வது பிறந்த நாள் வரப்போகுது. அந்த பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும், நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அதெல்லாம் வேண்டாப்பா, சிம்பிளாக பண்ணாலே போதும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க? ஆமாம், சுந்தரி இல்லைல்ல, எல்லாரும் வந்தாங்கன்னா சுந்தரி எங்கன்னு கேட்பாங்க, நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, ஏதாவது மாற்றி சொல்லிக்கலாம் பாட்டி, அதுக்காக நம்மளோட சந்தோஷம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. முக்கியமாக உங்கள் பர்த்டேவை நாங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறாரு. சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபி எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டியும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அங்கேருந்து ரூம்குள்ளே போகிறாங்க. போனவுடனே அப்படியே அபி பார்க்குறாங்க. என்ன இது, பெட்டு ஃபுல்லாக ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து ராகவ் வராரு. இங்கே பாரு, இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே அபி சொல்கிறாங்க, ஐயோ நான்லாம் இந்த ட்ரெஸ் போட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, கண்டிப்பாக நீ இந்த ட்ரெஸ்ஸு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இது, எனக்கு வேண்டாம்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்கிற ட்ரெஸ்ஸை தான் நீ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டாயப்படுத்துகிறாரு. என்ன இப்போ ஒன்று நான் போட வைக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. போயிட்டு முருகர்கிட்ட சொல்கிறாரு, முருகர் மேலே சத்தியமாக நீ இந்த ட்ரெஸ்ஸு தான் போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. சரி, உங்களுக்கு இப்போ இந்த ட்ரெஸ்ஸு தானே போடணும், சரி நாளைக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கொஞ்சம் படுத்து தூங்குறீங்களா, தயவு செய்து படுத்து தூங்குங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதே மாதிரி ராகவும் படுக்கிறாரு. அப்படி யோசிக்கிறாங்க, இன்னும் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலையே, இவரோட ரியாக்ஷன், இவர் மனசில் என்ன நினைக்கிறாரு, எதுவுமே நமக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அபி படுத்து தூங்குறாங்க. ராகவ் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸில் உன்னை பார்க்கணும் அபி, நான் ரசித்து வாழணும், என்னோடய வாழ்க்கையை நான் இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அபி, என் வாழ்க்கை ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க, உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷத்தோடு தூங்குறாரு. நாளைக்கு எப்போ வரும் அபி, எப்போ இந்த ட்ரெஸ் போடுவாங்க, போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. முரளி அப்படியே டென்ஷனாக இருக்காரு, பயங்கரமாக கோவமாக இருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியலையே, அத்தை எப்படியாவது வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சா எல்லாரும் சேர்ந்து அத்தையை மறுபடியும் விரட்டி விட்டுட்டாங்க. இப்போ அத்தை என்ன பண்ணுவாங்க, பாவம் அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்களே, அவங்கள என்னால் வீட்டுக்குள்ளே விடவே முடியலையே. அப்போ கூட நான் சொன்னேன் அவங்கள வீட்டுக்குள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் என் பேச்சை யார் கேட்குறா, இந்த வீட்டில் தான் என் பேச்சு யாருமே கேட்கவே மாட்டாங்களே. அஞ்சலி இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது சொல்லி எப்படியாவது அத்தையை வந்து உள்ளே வர வச்சுருப்பேன். அஞ்சலியும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல, பாவமாக இருக்குது அத்தை. இப்போ அத்தை மட்டும் நம்ம கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ நான் தனியாக ஆயிட்டேனே, என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பாக அத்தையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும், அத்தை வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு. சரி, பாட்டிக்கு ஏதோ 70வது பிறந்த நாள் வருதா, வரட்டும், அப்போ ஏதாவது ஒரு பிளான் பண்ணி 4 பேரை விட்டு சுந்தரி எங்கன்னு கேட்க சொல்லணும். கேட்க சொல்லிவிட்டு அதே பர்த்டேக்கு அத்தையை வர வச்சிடணும். வர வச்சுட்டு எப்படியாவது இந்த குடும்பத்தோடு உள்ளே கூட்டிகிட்டு வரணும். அதுக்கான பிளான் எல்லாமே கரெக்டாக போடணும், அதுக்கு தேவையானவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. அங்கே வந்து கரெக்டாக சுந்தரி ஃபோன் பண்ணுறாங்க. பாத்தியா முரளி, பாத்தியா அங்கே பாத்தியா, அவர் எப்படி பண்ணுறாருன்னு பாத்தியா, அந்த அபி என்ன சொல்கிறாலோ அதை தான் கேட்குறாரு. ஒரு பொண்டாட்டின்னு அவருக்கு மனசில் ஒரு துளி பாசம் கூட இல்லை. வீட்டு வாசலில் வந்து நின்னா கூட அப்படியே போன்னு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ அசிங்கமாக
அசிங்கமாக இருந்தது தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, அந்த வீட்டில் நான் எப்படி ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். கடைசியில் என்னை வீட்டை விட்டு அனுப்பி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த வீட்டில் இருக்கவே முடியல, காய்கறி தண்ணி புடின்னு சொல்லிட்டு என்னை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அப்படி சுந்தரி சொல்கிறாங்க. சரி அத்தை, இருங்க நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். அதை என்னன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். எப்படியாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க, வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த பிளான் போட்டாலும் கொஞ்சம் சீக்கிரமாக போடு முரளி, என்னால் தாங்க முடியல, என்னாலாம் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது, தயவு செய்து சீக்கிரமாக என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கட் பண்ணுறாரு. ஐயோ கடவுளே, ஏதாவது ஒரு பிளான், இவன் தான் நல்லா பிளான் போடுவானே, போட்டு நம்மளை எப்படியாவது வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடணும். ஐயோ இந்த நரகத்தெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது. அம்மா கொஞ்சமான வேலையாக வாங்குறாங்க. 1 ஹவர் கூட உட்கார விட மாட்டுறாங்க. இதை பண்ணு அதை பண்ணு, காயினருக்கு தண்ணியை பொடி. ஐயோ தண்ணியெல்லாம் என்னால் தூக்கி பழக்கமே இல்லை. கடவுளே, நான் வந்து நல்லா இங்கே மாட்டிக்கிட்டேன், எப்படியாவது என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சுந்தரி அப்படியே மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்ருக்காங்க. அபியோட அம்மா அப்பா அத்தை 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அபியோட அத்தை சொல்கிறாங்க, அந்த வாய்க்கடையை நாமே வாங்கிக்கலாம்ப்பா, வாங்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், 20 லட்சம் தான் பணம் இருக்குன்னு சொல்லியிருக்கா, நம்ம பேசி பேசலாம்ப்பா, கண்டிப்பாக பாய் ஒத்துப்பார். அது மட்டும் இல்லை, நீ அபிக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டியா, அபிக்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. அபிக்கிட்ட பேசிட்டேங்க்கா, அபி ஒன்றையுமே சொல்லலை, அந்த கடையை நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க, நல்லா வருவீங்க அப்படி தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அது மட்டும் இல்லை, அணுக்கு ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சு கொடுத்துடலான்னு சொன்னான். சூப்பராக இருக்கே இந்த ஐடியா, கரெக்டாக இருக்கே. அணு வேற கேட்ரிங் படிச்சிருக்கா, நானும் நல்லா சமைப்பேன், உன் பொண்டாட்டியும் நல்லா சமைப்பா, இப்போ அணு வேற கேட்ரிங் படிச்சிருக்கா, சூப்பராக அந்த ஹோட்டலை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். நாம் இப்போ படுற கஷ்டம் எல்லாமே மாறிடும், கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே பண்ணிடலாம். சரிப்பா, ஒரு வாட்டி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம், போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசுவோம், பேசிட்டு எல்லாமே நல்லபடியாக செய்வோம், அப்போ தான் நம்மளோட நிலமை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, இப்போ என்னன்னே தெரியல, வர வர எல்லாமே நல்ல விஷயமாகவே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். உனக்கு சில கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அது எல்லாமே சரியாகும். அந்த கடவுளோட துணை உனக்கு எப்போவுமே இருக்கும். நல்ல மனசு உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதில் என்னப்பா இருக்குது, உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராகவ் ஆஃபீஸில் இருக்காரு. அங்கேருந்து லாவணியாவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இங்கே பாரு, எல்லாமே சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது அப்படின்னு லாவணியா கேட்குறாங்க. இல்லை, அந்த ஆட் ஷூட் இருக்குல்ல, நானும் அபியும் சேர்த்து அந்த ஆட் பண்ணணும்ல, அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் கரெக்டாக பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே லாவணியாவுக்கு கோவமாக வருது. ராகவ், உன் கூட சேர்ந்து நான் தான் நடிக்கணும், அந்த அபியை நடிக்க விட்டுருவேனா? கண்டிப்பாக விடவே மாட்டேன். என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, எப்படியாவது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறத தடுத்து தீருவேன் அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. என்ன லாவண்யா, நான் ஒன்று பேசிகிட்டு இருக்கேன், நீ ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை ராகவ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொன்னதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க. சரி, எல்லாமே கரெக்டாக அப்பாயின்மெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அபியை வர வச்சிடலாம். அபிக்கு என்ன காஸ்ட்யூம் போடணும் எல்லாமே ரெடி பண்ணிவிடு, சரியா? பர்ஃபெக்டாக நடக்கணும் எல்லாமே. இந்த ஆடு வந்து நல்லா பண்ணி கொடுத்தா தான் அடுத்தடுத்த ஆர்டர் எல்லாமே நல்லா கிடைக்கும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. கிடைக்கும் ராகவ், உனக்கு எல்லா ஆர்டருமே கிடைக்கும், ஆனால் நீ ஏன் கூட சேர்ந்து தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே மைண்ட் வைஸ்லேயே அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ராகவ், நீ சொன்ன மாதிரி நான் எல்லா ஏற்பாடும் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லாமே பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாரு. போனோடனே அபிகிட்ட சொல்கிறாரு. இங்கே பாரு அபி, ஆட் ஷூட் இருக்குது, அதுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் நான் சொல்லிட்டேன், நீ வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படி இல்லை, ஆனால் எனக்கு நடிக்கவே பிடிக்கல, எனக்கு எதுக்காக தான் இப்படி கட்டாயப்படுத்துறீங்களோ எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன அபி, என் பொண்டாட்டி நீ, என் கூட நடிக்க உனக்கு இவ்வளோ இதுவாக இருக்கா? அந்த மாதிரிலாம் நீ நினைக்கவே கூடாது. என் கூட எப்படி எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் தெரியுமா? ஏன்னா உன்னை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும், நானும் நல்லா நடிப்பேன். நாம் 2 பேரும் சேர்ந்து ஆட் பண்ணால் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஆர்டர்லாம் அப்படியே வந்து குவியும் அபி. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க நீயும் நானும் 2 பேருமே சேர்ந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறாரு. அபி அப்படி பார்க்குறாங்க. என்னங்க, நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், அப்படி அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, நாளைக்கு நம்ம போகணும், ரெடியாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாங்க. ஐயோ, இவர் கூட சேர்ந்து நடிக்கணுமா, ஒரு மாதிரி இருக்குமே, நாம் நல்லா நடிப்போமா, டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்ருக்காங்க.
அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு ராகவ் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க லாவண்யா. ராகவ், இங்கே வந்து நிறைய வேலை இருக்குது, நீங்கள் வந்தால் தான் வந்து சீக்கிரமாக பண்ண முடியும், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துடுங்க, அபியை வந்து அப்புறமா வர சொல்லுங்கள் அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராகவ் வந்து அப்படியே போகிறாரு. என்ன ராகவ், நீ சாப்பிட்லையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை இல்லை, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே போகணும், இன்றைக்கி ஆட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரிப்பா சரி, நீ கிளம்பு, போகிற வேலையை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அபி, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா வா, பொறுமையாக வா அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்ன டைமுக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே முரளிக்கு கடுப்பாக இருக்குது. என்னது ஆட் ஷூட்டா, அதுவும் என்ன இவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறான், இதெல்லாம் பார்க்கணுன்னு நம்ம தலையில் இருக்குது, 2 பேருமே சேர்ந்து நடிக்கக்கூடாது, என்ன பண்ணலாம், அங்கே இருக்க அந்த லாவணியை என்ன தான் பண்ணிகிட்ருக்கா, ஒன்றுமே புரியலையே, இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கக்கூடாதுன்னு நான் என்னென்ன யோசிச்சுட்ருக்கேன், ஒரு ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து போகிறாரு. என்னங்க சாப்பிடாம போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க. இல்லை இல்லை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து போயிட்டு லாவண்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அங்கே என்ன லாவண்யா நடக்குது, ஆட் ஷூட் போயிட்டுருக்கு, ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்போ தான் ராகவ் சொல்லிட்டு கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அவர் கிளம்பி வராருல்ல, கண்டிப்பாக அபியோடு சேர்ந்து நான் நடிக்க விடவே மாட்டேன் அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணேன், நான் வந்துட்டு ராகவ் வந்து எப்படியாவது நடிக்க விடாமல் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு சொல்கிற, பிளான் எதுவுமே போடவே இல்லையா அப்படின்னு முரளி சொல்கிறாரு. இல்லையே, சரி நான் ஒரு பிளான் சொல்கிறேன், அபி ஏன் அங்கே வர விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து ராகவோட சேர்ந்து நடி அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அதுதான் நானும் பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம், அபி எப்படியாவது அந்த ஆட் ஷூட்டுக்கு போகக்கூடாது, போக விடாமல் தடுக்க என்ன பண்ணலாம், சரி போகிற வழியில் லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேட்குறாங்க. இங்கே பாரு, ஒரு பொண்ணு ஸ்கூட்டியில் வரும், அந்த பொண்ணு வந்துட்டு அந்த இடத்துக்கு போகக்கூடாது, போக வேண்டிய இடத்துக்கு அதுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தி லைட்டாக இடிக்கிற மாதிரி தட்டி ஏதாவது ஒன்று பண்ணி அப்படியே லேட் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பக்காவாக பண்ணிடலாம், இதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா, எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், தடுக்கிறது என்ன பெரிய விஷயமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் பணம் மட்டும் கரெக்டாக போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. அதே மாதிரி அபியும் கிளம்பி போகிறாங்க. நான் போயிட்டு வரேன் முருகா, போயிட்டு வரேன், எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சாமிக்கிட்டலாம் வேண்டிட்டு போகிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு அபி, நல்லா நடிக்கணும் சரியா, நீ நல்லா நடிப்பேன்னு தெரியும், இருந்தாலும் மனசில் எதையுமே வச்சுக்காமல் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்ன விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி காலில் விழுறாங்க. நல்லா இருப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அனுவும் சொல்கிறாங்க, ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அனு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகாஷ் எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அபி அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் முரளிக்கு மட்டும் கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்க்குறாரு, மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாரு. என்ன அபி போறியா, நீ எப்படி போய் நடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. அபி வர போகிறாங்க. போகும்போது சரி போகணும்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. போகும்போது அப்படியே வந்துட்டு ஒரு வண்டி அப்படியே வந்து இடிக்குது காரில். இடிக்கும் போது அப்படியே அபிக்கு வந்து கீழே விழுறாங்க. எழுந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏய் ஒழுங்கா ஓட்ட மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. என்னம்மா என்ன, ஒரு 4 ரவுடிங்க அப்படியே குண்டு குண்டாக வந்து அப்படி நிற்கிறாங்க. அப்படியே அபி எல்லாரையுமே பார்க்குறாங்க. என்ன இது இப்படி நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக நீங்கள் தப்பாக வந்து என் வண்டியை தட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. நாங்கள்லாம் கரெக்டாக தான் வரோம், நீ தான் ராங் ரூட்டில் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க. நான் ராங் ரூட்டில் வந்திருக்கேன், நான் பாருங்கள் நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா பண்ண போகிற, என்ன பண்ண போகிற, ஆமாம் ராங் ரூட்டில் தான் வந்தோம், உன்னை இடித்தோம், என்ன பண்ண போகிற, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. வழி விடுங்க, தள்ளுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வழி விட சொல்கிறாங்க. அதெல்லாம் வழியெலாம் விட முடியாதுமா, நீ எங்களை பேசுனல்ல, அதுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறமா போ, இன்னும் ஓவராக கத்திகிட்ருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு வேலை இருக்குது, வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. அப்போ கூட வழி விடவே இல்லை. என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே வராங்க. வந்த உடனே அந்த ரவுடிங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, ஐயோ எல்லாரும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க இவங்க தான் வந்துட்டு என்னை இடிச்சாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா செஞ்சுட்டாங்க. ஒன்றும் இல்லை, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேருமே வண்டியில் ஏறி அப்படியே போகிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஐயோ டைம் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக போகிறாங்க. ராக வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார். ஏன்னா இது அபி இன்னும் வரவே இல்லையே, இவ்வளோ நேரம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அபிக்கு ஃபோன் பண்ணால் அபி எடுக்கவே இல்லை. ராகவ்
டைம் ஆகுது. எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுறது? ஆட் ஷூட் இன்னைக்கு எடுத்தே ஆகணும். டைம் இல்ல. அபி வரா மாதிரி தெரியல. நான் வேணா நடிக்கட்டுமா? அப்படின்னு லாவண்யா கேட்குறாங்க. அத பார்த்தோனே அப்படியே ராகவ் யோசிக்கிறாரு. இல்ல அபி தான் நடிக்கணும். இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா அபி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டே இருக்காரு. அபியும் அப்படியே ரொம்ப ஒரு ஸ்பீடா வராங்க. எப்படியாவது வந்துடணும், நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. வந்தோடனே அப்படியே ராகவ பார்க்குறாரு. பார்த்தோனே அபி வந்துட்டியா? என்ன அபி இவ்வளோ லேட் ஆக்கிட்ட? அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. இல்ல வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் அதனால தான் வர முடியல. சரி போ போ ட்ரெஸ் பண்ணு போ டைம் ஆகுது போ எல்லாமே லாவண்யா நீ போய் கூட ஹெல்ப் பண்ணு போ அப்படின்னு ராகவ சொல்கிறாரு. என்ன இந்த அபி வந்துட்டா, இந்த முரளி வரமாட்டா, அவளை வர விட மாட்டான்னு தானே சொன்னார், இப்படியும் வந்துட்டா, ஐயோ கடவுளே எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யாவுக்கு கோவமாக வருது. வாங்க அபி நாங்கள் தான் இருக்க போய் ட்ரெஸ் பண்ணிக்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போயிட்டு அபி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. சூப்பராக அழகாக இருக்குது. அப்படியே ராகவ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் லாவண்யாவும் இதை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே பார்க்குறாங்க. என்ன இந்த ராகவ் இப்படி பார்த்துட்ருக்கான் அபி, ஐயோ கடவுளே வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.